தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் தொடர் கனமழையால் பாண்டியார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான மனோரத்தினம் சோலையில் உள்ள 2 அணைகளும் முற்றிலும் வறண்டுள்ளன. போதிய அளவு மழை பெய்யாததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கீழ்குண்டாறு குடிநீர் திட்டம் மூலம் நகருக்கு 5 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை மாதங்களில் ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி ஆறு இந்த ஆண்டு வறண்டு கிடக்கும் காட்சிகளை படம் பிடித்துள்ள புதிய தலைமுறை. கேரளா மற்றும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடகா உரிய தண்ணீரை திறக்காததாலும் ஒகேனக்கல் காவிரி ஆறு நீர்வரத்தின்றி வறண்டு பாறைகளாக காட்சியளிக்கிறது. கடந்த 2018 முதல் 2025 வரை ஜூன், ஜூலை மாதங்களில் வெள்ளக்காடாக காட்சியளித்த காவிரி 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தண்ணீரின்றி தனது அடையாளத்தை இழந்து வறண்டு கிடக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஏமாற்றியதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 76.58 அடியாக சரிந்த நிலையில் குடிநீருக்காக 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் டெல்டா பாசன நிலங்கள் நீரின்றி காய்ந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மற்றும் வடகேரள மலைப்பகுதிகளில் பெய்த தென்மேற்கு பருவமழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 574 கன அடியிலிருந்து 3481 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 55.08 அடியை எட்டியுள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 5.76 டிஎம்சி நீர் இருப்பு உள்ள நிலையில் பாசனம் மற்றும் குடிநீருக்காக 605 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்படும் நீரில் நுரை மிதந்து செல்வது குறித்து புதிய தலைமுறையில் தொடர்ந்து செய்தி வெளியாகி வந்தது. இந்த சூழலில் கெலவரப்பள்ளி அணையில் அமைச்சர் ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கர்நாடகாவிலிருந்து வரும் கழிவுநீரால் இப்பிரச்சினை ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக அம்மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2020 ஒரு ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து கர்நாடகாவோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி பசுமை தீர்ப்பாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இந்த சீவேஜ்னால தான் வருது, 1400 MLD சீவேஜ் வர்றதுனால தான் அதில் இஷ்யூஸ் வருதுன்றக்காக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா ஃபீக்கல் கோலிஃபார்ம் நிறையா காணப்படுது. அது மெயினாக சீவேஜ் வாட்டர் விட்டால் தான் நம்ம அதில் வரும். கண்டிப்பாக அது எங்கள் முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆய்வு பண்ணி அதை கொடுத்து ஒரு சுகமான நிலைமையில் அவங்க கவர்மெண்டோட பேசி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ரெக்டிஃபிகேஷன் பண்ணது. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளதால் விலை கிலோவிற்கு 5 ரூபாய் வரை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் சில மாதங்களாக கிலோ 282 ரூபாய் வரை உயர்ந்திருந்த இயற்கை ரப்பர் விலை தற்போது மீண்டும் 269 ரூபாயாக சரிந்துள்ளது. சர்வதேச சந்தை நிலவரம், உள்நாட்டு வரத்து மற்றும் இறக்குமதி அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இந்த விலை வீழ்ச்சியால் ஆயிரக்கணக்கான குமரி மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ரப்பர் விலையை நிலைநிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடும் வெயில், மழை பற்றாக்குறை காரணமாக திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் 10 கிலோ விளைந்த இடத்தில் தற்போது 2 கிலோ மட்டுமே விளையும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே வெற்றிலையை பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று ஆத்தூர் வட்டார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் பல நூறு ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் நீரின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் ஆழ்குழாய் கிணறுகள் வைத்துள்ள விவசாயிகளே குறுவை சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் முறையான மின்சாரம் வழங்கப்படாததால் ஆழ்குழாய் கிணறுகளில் சரிவர நீர் வராமல் பல நூறு ஏக்கர் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்குழாய் கிணறு வச்சு போர் வச்சு தான் நல்லா நட்டுருக்கோம். நட்டதும் புண்ணியம் இல்லாமல் போயிடுது, எல்லாம் கருகி போயிடுது. தண்ணி கரண்ட் பத்தால, கரண்ட் வோல்டேஜ் பத்தால எல்லாம் மோட்டரும் ரிப்பேர் ஆகுது, கரண்ட்டும் ஒழுங்காக கொடுக்குறது இல்லை எங்களுக்கு. இது மாதிரி எங்களுக்கு அதை கணக்கெடுத்து எங்களுக்கு அது திறந்த இந்த கருகி போன பயிரெல்லாம் கணக்கெடுத்து நிவாரணம் கொடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே நல்தங்காள் கோயிலை அரசே ஏற்று நடத்த கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பிட்ட சிலர் சுய விளம்பரத்திற்காக குடமுழுக்கு நடத்த முயல்வதாகவும் அதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் கீழவடகரை ஊராட்சிக்கு இடைப்பட்ட வராக நதி பாலத்தில் குப்பைகளை அகற்றுவதில் நிலவும் குழப்பத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கீழவடகரை ஊராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கடன் சுமையால் அடகு கடை உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்டதால் நகைகளை மீட்டு தரக்கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உரிய ஆவணம் உள்ள பொதுமக்களின் நகையை மீட்டு தருவதாக உறுதியளித்தனர். தூத்துக்குடி அருகே வெளிநாட்டில் வேலைக்கு சென்று தைவான் சிறையில் வாடும் மகனை மீட்கும்படி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தேன்பத்தையைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் ஆட்சியர் மாவட்ட எஸ்பியிடம் அளித்த மனுவில் கோவில்பட்டியில் உள்ள ஒரு நிறுவனத்திடம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து தனது மகனை தைவான் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதிப்படி சம்பளம் தரப்படவில்லை என்றும் சுற்றுலா விசாவில் அனுப்பப்பட்ட மகன் தைவானில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவரை மீட்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு பெரியகள்ளிப்பட்டியில் கால்நடைகளை வேட்டையாடும் பெண் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்கனவே வைக்கப்பட்ட 5 கூண்டுகளிலும் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டி வரும் நிலையில் தற்போது ட்ரோன் கேமராக்கள் மூலம் அது பதுங்கியிருக்கும் இடத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. விரைவில் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடிக்க மருத்துவக் குழு தயாராக உள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 5ஆம் கட்டளை பரம்பு பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளில் சுமார் 25,000 நெல் மூட்டைகள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆலங்குளம், தென்காசி மற்றும் சுரண்டை தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்தபட்ச கட்டணம் 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு வழித்தடங்களில் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார்கள் எழுந்ததை அடுத்து விதிகளை மீறி கட்டணத்தை உயர்த்திய தனியார் பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார போக்குவரத்து அலுவலர் எச்சரித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாறு படுகையிலிருந்து கிராமச்சாலை வழியாக குடிநீர் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு வந்த நகராட்சி அதிகாரிகளுடன் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டில் கதவை திறந்து வைத்து தூங்கிய மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அவரிடமிருந்து 15 சவரன் தங்கச் சங்கிலியும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் வாசலில் கணவர் திருக்கண்ணன் படுத்துறங்க, மூதாட்டி கலாவதி வீட்டின் கதவை திறந்து வைத்தபடியே உறங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காடல்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை கியூ பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தனியார் நிறுவன மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ராம்சேத் மனைவி மற்றும் 5 வயது மகனுடன் 2 ஆண்டுகளாக ஓசூரில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. பலருக்கு போலி பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து கொடுத்தது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இவர்களிடமிருந்து போலி ஆவணங்களை பறிமுதல் செய்த மத்திகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவஞானபுரம் ஊராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் முறையாக வேலை வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னும் 10 நாட்களில் வேலை வழங்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 11ஆம் வகுப்பு மாணவன் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. இச்சம்பவத்திற்கு பின் தற்கொலைக்கு முயன்ற அந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை முடிந்ததும் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பதற்றம் காரணமாக கிராமத்தில் கூடுதல் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் கிராமத்தில் சாலையின் நடுவே தனிநபர் கட்டியுள்ள மதில் சுவரை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற 9ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்ட பின் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவர நகைகள் 9 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 58 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய இவரிடமிருந்து 4 சவர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டையில் சாலையோர கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டதை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தெருவோர வியாபாரிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போக்குவரத்திற்கு திறக்கப்படாத சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற திருபுவனம் இளைஞர் சாலை விபத்தில்தான் உயிரிழந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை திருபுவனத்தைச் சேர்ந்த சீமைராஜா தனது நண்பர் சூர்யாவுடன் இருசக்கர வாகனத்தில் பயன்பாட்டிற்கு வராத மேலூர் 4 வழிச்சாலையில் சென்றபோது விபத்தில் உயிரிழந்தார். சீமைராஜா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மதுரை அரசு மருத்துவமனை அருகே மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் விபத்தில்தான் சீமைராஜா உயிரிழந்ததாக கூறியதை அடுத்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 3 மாதங்களாகியும் பணம் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பிள்ளைகளின் கல்விக் கட்டணம் கூட செலுத்த முடியாமல் தவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நிலுவை பணம் இன்னும் சில நாட்களில் வழங்கப்படும் என்று வட்டாட்சியர் ஜெயவேல் உறுதியளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளம் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ மக்காச்சோளம் 22 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் சாகுபடி செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் முந்தல் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் பலத்த சேதமடைந்தன. தர்மத்துப்பட்டி, சிலமலை, சில்லமரத்துப்பட்டி, ராசிங்காபுரம், பொட்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. முந்தல் சோதனைச் சாவடி அருகே இருந்த 5க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகளின் தகர கூரைகள்
காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அப்பகுதி கூலி தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தாவேக நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களை எச்சில் இலைகள் எடுக்க வைத்ததற்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தை காலில் போட்டு மிதிக்கும் செயல் என்று அவர் கண்டித்துள்ளார். தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தியவர்கள் மீது முதல்வர் விஜய் தயக்கமின்றி உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். மதுரவாயல் தாவேக எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவில் தூய்மை பணியாளர்களை கொண்டு எச்சில் இலைகள் எடுக்க வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் பள்ளி மாணவிகள் பார்வையற்றோருக்காக கீழடி ஒலி வழிகாட்டி என்ற கருவியை உருவாக்கியுள்ளனர். அகழாய்வுப் பொருட்களின் 3D மாதிரிகளில் டச் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளதால் பார்வையற்றோர் அதை தொடும்போது ஹெட்போன் வழியாக அந்த பொருளின் வரலாறு ஒலியாக கேட்கும். இதன் மூலம் பிறர் உதவியின்றி தமிழர்களின் நாகரிகத்தை அவர்கள் அறியலாம் என்கின்றனர் இந்த மாணவிகள். இக்கருவியை கீழடி பொருணை அருங்காட்சியகங்களில் வைக்க அனுமதிக்குமாறு இக்கருவியை உருவாக்கிய மாணவிகள் திவ்ய தர்ஷனா, லுத்தன்யாஸ்ரீ ஆகியோர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப நம்ம மியூசியம்க்கு போனோம்னா அங்க இருக்கிற பொருட்களை பார்த்தும் அங்க எழுதியிருக்கிறத ரீட் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதுவே விஷுவலி இம்பேர்டு பீப்புள் அங்க போனாங்கன்னா அவங்களால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஓலைச்சுவடி கிட்ட இருக்க டச் சென்சார் அவங்க டச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி எந்த நூற்றாண்டுல பயன்படுத்தினாங்க, எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸும் அவங்க ஒரு ஆடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். கீழடி பொருணை மாதிரி மியூசியம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காற்றின் வேகம் காரணமாக 3வது நாளாக தொடர்ந்து எரிந்து வருகிறது. தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மாநகராட்சி தண்ணீர் லாரிகள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தீயினால் எழுந்த அடர்ந்த புகை அவனியாபுரம், சிந்தாமணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவி புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கோவை தனியார் கல்லூரியில் தீனா திரைப்பட வசனத்தை பேசி காட்டினார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்றார். அப்போது மாணவர்கள் கேட்டுக் கொண்டதால் அஜித் குமாருடன் இணைந்து நடித்த தீனா படத்தில் தனது பிரபலமான வசனத்தை பேசி காட்டினார். இதனை கேட்ட மாணவர்கள் ஆர்ப்பரித்தனர். தொடர்ந்து மாணவர்களுடன் தூய்மை உறுதிமொழியை ஏற்று அவர் மரக்கன்று நட்டு வைத்தார். ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் அவங்க உள்ள வச்சு பார். 234 போனாலும் பந்து வெட்டுவேன். ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் அவங்க உள்ள வச்சு பார். 234 போனாலும் பந்து வெட்டுவேன். ஓசூரில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரை பொங்குவது குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அங்கு நேரில் ஆய்வு செய்தனர். கர்நாடக மாநில கழிவுநீர் கலப்பதால் ஓசூர் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 1 மாதமாக ரசாயன நுரை பெருக்கெடுத்து மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கெலவரப்பள்ளி அணை மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப் பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் CB கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு விசாரணை மேற்கொண்ட போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் ஆக்கிரமிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெறுவதாக தெரிவித்தார். வீர வசந்தராயர் மண்டப புனரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதனையடுத்து நீதிபதிகள் பிரசாதம் தயாரிக்கும் இடம் எப்போது வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். கோயில் சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளவர்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர். சென்னை கடற்கரை தாம்பரம் தடத்தில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தின் முதல் நடைமேடையில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனால் ரயில்கள் அந்த பகுதியை மிக மெதுவாக கடக்கும் நிலை ஏற்பட்டது. பள்ளி, அலுவலகம் செல்வோர் அவதிக்குள்ளாகினர். அண்மையில் பராமரிப்பு மற்றும் வெல்டிங் பணிகள் முடிந்த நிலையில் இந்த விரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்து ரயில்வே ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்று இரவுக்குள் இந்த சேதம் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வாராந்திர சிறப்பு மலை ரயில்கள் மற்றும்
குன்னூர் உதகை இடையே தினசரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக சேலம் கோட்டம் அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 2 வரை வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மறுமார்க்கமாக உதகையிலிருந்து சனி திங்கட்கிழமைகளிலும் இந்த வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். மேலும் குன்னூர் உதகை இடையே இன்று முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நாள்தோறும் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திடீர் நகரில் கடந்த 4 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 நாட்களுக்குள் போர்வெல் அமைத்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கரூரில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக 5000 பேர் அமரக்கூடிய தற்காலிக பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் 10ஆம் தேதி கரூர் வரும் முதல்வர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆய்வுக் கூட்டம் மற்றும் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அட்லஸ் கலையரங்கு திடலில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசவுள்ளார். அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு செல்லாத தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, பள்ளிகளில் குழந்தையிடம் கேள்வி எனும் பெயரில் அத்துமீறலாமா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தன்னை அதிமேதாவியாக காட்டிக்கொள்வதற்காக ஆங்கிலம் அறியாத குழந்தையை குற்றப்படுத்தலாமா என்று கேட்டுள்ளார். வடசென்னை பகுதிகளில் சூழலியல் பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளில் என்றைக்காவது அமைச்சர் கீர்த்தனா ஆய்வுக்கு சென்றிருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கான விடுதி வசதிக்கு முன்பதிவு செய்வதற்கான அரசு இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீரங்கம் கோயில் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கான முன்பதிவு செய்வதாக கூறி போலி இணையதளங்கள் நடத்திய வழக்கில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாத்ரி நிவாஸுக்கு நாங்களே ஆன்லைன் புக்கிங்கை தொடங்கி ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் இருக்குது. அதை ப்ரொபகண்டா பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விளம்பரம் செய்து போலி இணையதளங்களுக்கு ஏமாறுதுங்கிற இந்த ப்ரொபகண்டாவை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சென்னை பல்கலைக்கழகத்தில் இளநிலை தேர்வு முடிவுகள் வரும் முன்பே முதுநிலை வகுப்புகளை தொடங்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தேர்வு முடிவுகள் வராத நிலையில் மாணவர்களிடம் கட்டணம் பெற்று வகுப்புகளை தொடங்குவது அவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் செயலாகும் என்று விமர்சித்துள்ளார். தாவேக அரசின் கண்காணிப்பு குறைபாடே பல்கலைக்கழகங்களின் விதிமீறல்களுக்கு காரணம் என்றும் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து வெறும் 5 துறைகளின் அரசாணைகள் மட்டுமே அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம், 200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான அரசாணைகள் கூட இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. தமிழக அரசில் 38 துறைகள் இருக்கும் நிலையில் 5 துறைகள் மட்டுமே அரசாணையை இணையதளத்தில் வெளியிட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு அதிகாரியிடம் கேட்டபோது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளம் செயல்படவில்லை என்றும் விரைவில் அரசாணைகள் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனோடு கருத்து வேறுபாடு இல்லை எனவும், கட்சியிலிருந்து விலகி திருச்சி கிழக்கில் போட்டியிடப் போவதாக வெளியான தகவல்கள் ஊகம் எனவும் அக்கட்சியின் முதன்மைச் செயலர் ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தனித்து பேட்டி அளித்த அவர், தாவேக ஆட்சிக்கு ஆதரவளிப்பது என்பது கட்சி கூடி எடுத்த முடிவு எனவும் கூறியுள்ளார். கருத்து வேறுபாடு நான் சொன்னா நான் சொல்லலையே. நான் ஊர்ல இல்ல, நாட்டிலே இல்ல, ஒரு 1.5 மாசமா இல்ல. வந்தோடனே நான் பங்கேற்றிருக்கேன். இருக்கு, நான் அப்படி சொல்லவே இல்லையா, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஊகம். அது கட்சி கூடி எடுத்த முடிவு. அந்த முடிவு என்னிடமும் கலந்தாலோசிக்கப்பட்டது. நான் அப்போ ஊர்ல இல்லைனாலும் என்னுடைய கருத்தையும் நான் கட்சி மேலிடத்தில் பதிவு செய்தேன். எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு அது.
வாரிசு அரசியலால் முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது போல உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் அழிவை நோக்கி பயணிக்கிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் சாடியுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் மக்கள் தந்த தோல்விக்கு பிறகும் பாஜகவை வாஷிங் மெஷின் என்று விமர்சிப்பது திமுகவின் அதிகார போதை மற்றும் அரசியல் அறியாமை என்று அவர் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் தெரியாத திமுகவிற்கு 21 மாநிலங்களில் ஆளும் பாஜகவை விமர்சிக்க தகுதியில்லை என்றும் ஜெயபிரகாஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தற்போதைய நியமனங்கள் அனைத்தும் தற்காலிகமானதே எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் இல்ல இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அது அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. நேற்று சாயந்தரத்துல இருந்தா ஜிஓ ரிலீஸ் ஆகுது. நிறைய இடத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில பண்றப்ப நிறைய அதுல மூலியமாக நியமிக்கப்பட்டதாக தகவல்கள், அதெல்லாம் தவறான தகவல். யாராவது இதுல பணம் வாங்கி கொண்டோ இல்ல யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளித்தால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இல்லை. இப்ப போடுற அப்பாயின்மெண்ட் 6 மாசம் டெம்பரரி தான். ஏன்னால் யாராவது ஒரு தவறான நபர்களோ இல்ல தவறான தகுதி இல்லாத நபர்களோ ஏன்னா 800 சுமார் ஒரு 800 அப்பாயின்மெண்ட்ஸ் மாவட்டத்துக்கு கீழ் போட போறோம். சோ இதுல ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்துல நமக்கு 6 மாசத்துக்கு டெம்பரரியா தான் இப்ப இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் தாவேக அரசு அலட்சியம் காட்டக்கூடாது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்று 2 மாதங்களாகியும் அரசு வழக்கறிஞர்கள் நியமன அரசாணை முழுமையாக வெளியிடப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை தடைபட்டு கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேங்கியுள்ளதாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவுக்கு வருவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் அண்மையில் இணைந்த புகழேந்தி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பேட்டியளித்த அவர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது குறித்து தெரியாது என்றார். இன்னும் போக போக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோரும் அதிமுகவிலிருந்து இங்கே வந்து விடுவார்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க. பை எலெக்ஷன் வரும். வரத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்த கருத்து அடுத்ததாக வேலுமணி தலைமையில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அவர் தான் உடைச்சிட்டு வெளியில் வந்தார். இன்றைக்கி தகராறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு 2 பேர்த்துக்கும். ஆகவே அவர் தலைமையில் ஏகப்பட்ட பேர் வருவார்கள். மதிப்பிற்குரிய அந்த நம்ம சி.வி. சண்முகம் என்ன முடிவெடுக்கப் போகிறான்னு தெரியாது. பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என்பது அரசியலமைப்பை மீறிய செயல் என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பலவீனமடைந்து தலைவர்கள் தாவேகவுக்கு செல்வதில் உடன்பாடில்லை என்றும் தமிழ்நாட்டிற்கு அதிமுக ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் தண்ணீர் உரிமை குறையக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் நிர்வாக ரீதியாக இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு எப்பவுமே ஒரு லார்ஜர் தன் லைஃப் லீடருக்கு பின்னாடி இருந்து பழக்கம். இப்போ ஒரு லார்ஜர் தன் லைஃப் லீடர் தாவேகால இருக்கிறதுனால ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷனில் அங்கே போய் சேர்றாங்க. ஆனால் தாவேகாவுக்கு யாரும் புதிதாக வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தாவேகா வேற எந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு துரோகமும் செஞ்சுட்டு அவர்களுக்கு வருகின்ற வாய்ப்பை கெடுத்து விட்டு காங்கிரஸ் கட்சி செல்லவில்லை. அதெல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தேர்தலில் 2 முறை வெற்றி பெற்றதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் உதவியால் தான் வெற்றி பெற்றேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே வேளையில் காங்கிரஸ் கட்சி ஓட்டும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு சென்று அடைந்தது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் திமுகவின் துரைமுருகன் பெற்ற வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வி. ராமு தொடர்ந்த தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 16வது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதும் கூறப்படாததாலும் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என்ற துரைமுருகன் தரப்பு வாதத்தை ஏற்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். கரூர் துயர வழக்கில் திமுகவின் இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
கரூர் துயரம் குறித்து பொதுவெளியில் முதல்வர் உள்ளிட்டோர் பேசவும், முதல்வரின் கரூர் பயணத்தை ஆட்சேபித்தும் திமுக தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் முதல்வரின் பயணத்தை உச்சநீதிமன்றம் முறைப்படுத்த வேண்டும் என விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பினர். அதற்கு திமுக வழக்கு தொடர்பாக முதல்வர் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிப்பதையே எதிர்ப்பதாக கூறியது. அப்போது நீதிபதிகள் பேச்சுரிமைக்கு தடை கோருகிறீர்களா எனவும், அவர்கள் பேச்சுக்கு நீங்களும் பதிலளிக்கலாமே எனவும் வினவினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமனம் உள்ளிட்டவற்றை வழங்குவது விசாரணையை எப்படி பாதிக்கும் எனவும் வினவினர். அதற்கு திமுக முதல்வராக உள்ள விஜய் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. ஆனால் முதல்வர் குற்றஞ்சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் நீதிமன்றத்தை அரசியல் களமாக்க கூடாது என்றனர். வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை எனவும் கூறினர். இதனையடுத்து மனுவை திரும்பப் பெற திமுக அனுமதி கோரவே அதற்கு அனுமதி அளித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் இடையீட்டு மனு வாபஸ் பெறப்பட்டது ஏன் என்பது குறித்து திமுக வழக்கறிஞர் வில்சன் விளக்கம் அளித்துள்ளார். கரூர் துயர வழக்கை விசாரிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவை அணுக அறிவுறுத்தப்பட்டதால் மனு வாபஸ் பெறப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நீதிபதிகள் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 3 நபர்கள் அடங்கிய கமிட்டிக்கு முழு பவர் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் டைரக்ஷன் கொடுப்பது உள்பட அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த பவர் இருக்கும் பொழுது இந்த மனு எப்படி நீங்க தாக்கல் செய்யலாம் கேட்டதனால் அறிவுறுத்தின் பேர்ல இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் வாபஸ் வாங்கியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர் அவர்கள் பேசியது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று கூறியிருப்பதனால், அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்கள் சொல்லியிருப்பதனால் அந்த சட்டத்தின் பால் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் என்று இன்னைக்கு இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்ததை இன்று வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார்கள். பிசிக மீது அவதூறு பரப்பினால் பதிலடி கொடுப்போம் என்று திமுகவுக்கு அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்களிடம் 4 எம்எல்ஏக்கள் இருந்தபோதே திமுக ஆட்சியில் பங்களித்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உள்ளாட்சித் தேர்தலில் வென்றால் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிப்பது சாத்தியமே என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நம்பிக்கையூட்டியுள்ளார். கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் கவர்ச்சியை நம்பி வாக்களித்து விட்டதாகவும் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையே மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்ட அதிருப்தியில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், ஜோலார்பேட்டை எம்எல்ஏ KC வீரமணி ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர் தன்னிடம் திமுகவுக்கு வருமாறு பேரம் பேசுவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை அனிதா ராதாகிருஷ்ணன் மறுத்துள்ளார். முன்னதாக அவர் அவதூறு வழக்கு விவகாரத்தில் ஆத்தூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்ல, லாரியை ஏற்றி ஒரு கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. நான் கிட்டத்தட்ட என்னோட வாகனம் கூட சேதமடைந்ததா. ஒருவேளை லாரியை மடக்கிருப்பாரு 300 ரூபாய்க்கு. அதனால லாரிக்காரன் கோபத்தில் வந்திருப்பான். எனக்கு ஒரு 50 கோடி வாங்கித்தாங்க. 50 கோடி அது வாங்கித்தாங்களா பார்ப்போம். 50 கோடினா எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அப்போ முற்றிலும் தவறு. அவங்க தவறான தவறு. அதாவது நான் லாட்ரி வியாபாரம் பண்ணல, நான் கஞ்சா வியாபாரம் பண்ணல. அதெல்லாம் செய்தவர் சொல்றதெல்லாம் தப்பான செயல். தாவேகாவுக்கு புதிய எம்எல்ஏக்கள் தேவையில்லை எனவும் தற்போது இருக்கும் எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டே 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தலாம் எனவும் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சிவகங்கையில் பேட்டியளித்த அவர், அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா தொகுதி மக்களுக்கு செய்யப்படும் துரோகம் எனவும் சாடினார். நான் இந்த ராஜினாமாக்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நான் எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் 2 மாதத்துக்குள்ளேயே இத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, தாவேகாவுக்கு புதுசாக எம்எல்ஏக்கள் தேவை கிடையாது. அவங்க கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடண்ட்டாக 5 வருஷம் நடத்தலாம். யாரும் அவங்க ஆட்சியை கலைக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு எம்எல்ஏ வெளியே போகிறது கிடையாது. அப்படியே வெளியே போனாலும் இன்னொருத்தருக்கு மெஜாரிட்டி வரப்போகிறது கிடையாது. அதனால் கான்ஃபிடண்ட்டாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவருக்கு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அளித்த கட்சிகளை வைத்து 5 ஆண்டுகள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடண்ட்டாக கவர்மெண்ட் நடத்தலாம். அவருக்கு வேற எந்த எம்எல்ஏவையும் அவர் பக்கம் இழுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவர்கிட்ட இருந்து எந்த எம்எல்ஏவும் உருவவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமாக்கள்லாம் தேவையற்றது. விருதுநகர் அரசு பள்ளியில் ஆய்வு என்ற பெயரில் மாணவர்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கும் வகையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு அன்பில் மகேஷ், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அன்பில் மகேஷ், தான் நினைப்பதுதான் சரி என பிடிவாதம் பிடிப்பது அமைச்சரின் பணி அல்ல என்றும், லாஸ்ட் பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் பள்ளிகளுக்குள் செல்லாதீர்கள் எனவும் சாடியுள்ளார். இதேபோல் கேமராமேன்களை கையோடு அழைத்துச் சென்று ஆசிரியர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது ஆய்வு அல்ல, அராஜகம் என நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனுபவமற்ற அமைச்சருக்கு முதல்வர் விஜய் ஆய்வு வழிமுறைகளை அறிவுறுத்த வேண்டும் எனவும் நயினார் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தது சர்ச்சையான நிலையில் தேவையற்ற ஆய்வுகளை தவிர்க்குமாறு முதல்வர் அலுவலகம் அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். என்ன நோக்கத்தில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தார் என தெரியவில்லை என்றும் கூறினார். உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்யறதோ இல்லவோ இருக்கிறது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலிருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவதற்கும் தொந்தரவு கொடுக்க முடியும். அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இருக்கு. சொந்த ஊர்ல அவங்க போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போறதுல தவறு இல்லை. தமிழ்நாடு அரசு மற்றும் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனம் இடையே 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. செங்கல்பட்டு மற்றும் போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த முதலீடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மணலி மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிழற்குடையில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. 15, 16 மற்றும் 19வது வார்டுகளில் திமுக கவுன்சிலர்களின் வார்டு மேம்பாட்டு நிதியில் இந்த பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் நிழற்குடைகளின் இரும்பு தூண்களையும் வெல்டிங் இயந்திரம் மூலம் வெட்டி சேதப்படுத்தியதால் அவை கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திமுக பகுதிச் செயலாளர் புழல் நாராயணன் தலைமையில் திமுகவினர் ஆண்டார்குப்பத்தில் உதவி பொறியாளரிடம் காரணத்தை கேட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அமைச்சர் செங்கோட்டையனிடம் மனு அளித்துள்ளார். புதிய சட்டம் கொண்டு வந்தால் சமூக மோதல்கள் உருவாகும் என்றும் தற்போதைய குற்றவியல் சட்டங்களே போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் தலைவர்கள் நாடக காதல் மற்றும் கட்ட பஞ்சாயத்துகளுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு தேவர் சமுதாயத்தை பாதித்ததாகவும் அதுவே கடந்த தேர்தலில் அதிமுகவிற்கு எதிராக மாறியதாகவும் தன் மனுவில் கருணாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். விழுப்புரத்தில் அரசு அதிகாரிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு முதல்வரின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆனந்த் பங்கேற்று பேசினார். முன்னதாக அமைச்சர் வருகையொட்டி ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் வாசனை திரவியத்தை பணியாளர்கள் தெளித்தனர்.